வணக்கம் resultant forcesல problem பார்க்க போறோம். The resultant of two forces PQ is of magnitude P. Show that if P is double, the new resultant is perpendicular to the force Q and its magnitude is root of 4P square minus Q square. எப்போல்லாம் இந்த ரிசல்டன்ட் டூ ஃபோர்ஸஸ் கொடுக்குறாங்களோ இங்கே இந்த மேலே வெக்டார் நோட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். சில டைம் அது கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சில டைம் இந்த PQ போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் எது வந்து வெக்டார் நோட்டேஷன் போட்டு எழுத போகிறோம். கிவன் டூ ஃபோர்ஸஸ் ஆர் P வெக்டர் அண்ட் Q வெக்டார். அப்போ அதனோட ரிசல்டன்ட் நம்ம எப்படி எழுதுவோம், அதை எடுத்து ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ P வெக்டார் ப்ளஸ் Q வெக்டார். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் தான் Pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் P வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் P வெக்டர். ஓகேவா, இது ஒரு செட்டு. அடுத்து P டபுளாக இருக்கும்போது நியூ ரிசல்டன்ட் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். P டபுள் ஆகுது, அப்போ ஓல்டு ரிசல்டன்ட்ல P டபுள் ஆகுதுன்னா நியூ ரிசல்டன்ட் என்ன வரும், 2P வெக்டார் ப்ளஸ் Q வெக்டார். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த நியூ ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, இது வந்து Qக்கு பெர்பெண்டிகுலர் ஒன்று சொல்லணும். அப்புறம் இதனோட மேக்னிடியூட் வந்து இந்த ஆன்சர் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 அந்த ஓல்டு ரிசல்டன்ட்டோட ரிசல்ட் எடுத்துக்கிறோம். த ஹோல் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுக்கிறோம். A வெக்டர் ஸ்கொயர்னா A டாட் A எழுதலான்னு தெரியும். அப்போ மாடுலஸ் ஆஃப் P வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுத போகிறோம், P வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் டாட் P வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் ஈக்குவல் டு P டாட் P. ஸோ இங்கே இது டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். P வெக்டர் டாட் P வெக்டர் ப்ளஸ் P டாட் Q ப்ளஸ் Q டாட் P வரும். Q டாட் P வரும்போது கம்யூட்டேட்டிவ் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ P டாட் Qனாலும் P டாட் Qனாலும் சேம். அப்போ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் Q டாட் Q ஈக்குவல் டு P டாட் P. P டாட் P P டாட் P பக்கம் கொஞ்சம் கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். ரிமைனிங் இருக்கிறது 2P வெக்டர் டாட் Q வெக்டர் ப்ளஸ் Q டாட் Q ஈக்குவல் டு 0. இது இடத்துல டாட் Q காமனாக வெளியே எடுத்துகிட்டா ரிமைனிங் இது இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன, டாட் ப்ராடக்ட் 0 இம்ப்ளைஸ் அந்த வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அதை வச்சு சொல்கிறோம். அப்போ இதில் இந்த 2P ப்ளஸ் Qவும் பெர்பெண்டிகுலர் சொல்கிறோம். இந்த 2P ப்ளஸ் Q வெக்டார்றது என்னது, உங்களுக்கு நியூ ரிசல்டன்ட். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நியூ ரிசல்டன்ட் வந்து பெர்பெண்டிகுலர் டு Q வெக்டார் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த நியூ ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்னிடியூட்னா மாடுலஸ், அவன் முதல்ல மாடுலஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். நியூ ரிசல்டன்ட் என்னது நமக்கு 2P வெக்டர் ப்ளஸ் Q, அதனோட மாடுலஸ் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர். அகெயின் டாட் இன்ட்டு டாட் எழுதலாம். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இது மொத்தமாக ஒரு வெக்டரை எடுத்துகிட்டு 2P ப்ளஸ் Q வெக்டர் டாட் 2P வெக்டர் ப்ளஸ் 2P ப்ளஸ் Q வெக்டர் டாட் Q வெக்டர். ஓகேவா, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அந்த 2P ப்ளஸ் Q வெக்டர் டாட் Q வெக்டர் 0 இல்லையா. ஸோ அதுக்கு 0 போட்டுலாம். ரிமைனிங் இருக்கிறது இதுதான். அப்போ 2P வெக்டர் டாட் 2P வெக்டர்னா 2 2s are 4 கான்ஸ்டன்ட் வெக்டர் கூட தான் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ P டாட் Pனா நம்ம P ஸ்கொயர் எழுதிக்கலாம். அது இது மேக்னிடியூட். ஓகேவா, அடுத்தது Q டாட் 2P வெக்டர். ஸோ நமக்கு இன்னும் ரிசல்ட் என்ன தெரியும்னா, இந்த A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு 0 எம்ப்ளஸ் ஏதாவது ஒன்று 0ன்னு நம்ம ப்ரூஃப் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஒன்று A டாட் B ஈக்குவல் டு 0 எம்ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் தான் சொல்லலாம். ஆர் நம்ம என்ன சொல்லலாம், இதில் ஏதாவது ஒரு வெக்டர் 0ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே டாட் ப்ராடக்ட் 0னா இந்த 2P வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு நமக்கு என்ன வரும், 2P வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் Q வெக்டர். அப்போ 2P வெக்டருக்கு பதிலாக மைனஸ் Q வெக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் Q டாட் Qனா Q ஸ்கொயர் வரப்போகுது. ஓகேவா, இங்கே மாடுலஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு Q, இது 4P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர். டேக்கிங் இது ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்னா மாடுலஸ் ஆஃப் 2P வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர். அப்போ இது என்னது, இது வந்து நியூ ரிசல்டன்ட். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த நியூ ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ் த ப்ராப்ளம்.